இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபை இரக்கங்களுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை கூட மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டுல நிறைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார் அல்லவா? நமக்கு கூட கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு அருமையான வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 31 அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். நான் உன்னோட கூட இருப்பேன். எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை இல்லையா? நம்ம தனியா இருப்பதை காட்டிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் கூட காணப்படுகிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதான ஒரு தேவனாய் ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்வாராம். அதை தான் ஒவ்வொரு நாட்களும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதே பிரகாரமாக இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்ய போகிறாரா? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அழகா சொல்கிறது, அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க செய்கிறவராய் கூட இருக்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்துல நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் முடிவு மட்டும் நம்முடைய எல்லா பிரயாணங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்ய போகிறவராய் கூட இருக்கிறார். வாய்க்க செய்ய போகிறார் என்றால் என்ன? நாம் துவங்கிய இடம் முதல் நாம் சேருகிற இடம் வரைக்கும் ஆண்டவர் பத்திரமாய் நம்மை பாதுகாக்க போகிறார். The mercy of travel mercy, பிரயாணத்தின் கிருபைகளை ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு தரப்போகிறார். எப்போது? மறந்து விடக்கூடாது, அவர் நம்மோடு கூட இருக்கும் போது. அப்போ ஒரு பிரயாணத்தை நாம் செய்ய போகிறோம் என்று சொன்னால், முதலாவதாக ஒரு சின்ன தூர பிரயாணமாய் கூட இருக்கலாம். அதற்கு கூட ஆண்டவரை பார்த்து கூப்பிடணும். ஆண்டவரே, என் கூட நீங்க வாங்கப்பா, நான் இங்கிருந்து இங்க போறேன், என் கூட வாங்க என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்கும் போது, ஆண்டவருக்கு சித்தமான பிரயாணம் என்று சொன்னால் நிச்சயமாக பத்திரமாய் பாதுகாத்து அதை நமக்கு வாய்க்க செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். கடந்த வருஷத்தின் துவக்கத்துல கண்ட நாம் அநேகரை இந்த வருஷத்துல நம்மால் பார்க்க முடியவில்லை. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழலை கடந்த வருஷத்துல அநேக விதமான விமான விபத்துகள் நடந்தது, அநேக ரயில் விபத்துகள் நடந்தது. அதுவும் இந்த டிசம்பர் மாதத்தின் காலகட்டத்திலாம் அநேக விதமான வாகன விபத்துகள் நடந்தது. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் என்று சொல்லி அநேகர் இறந்து போனார்கள். ஆனால் அதெல்லா சூழ்நிலைகளும் கேட்கும் போது நம்முடைய இருதயம் ஒருவேளை கலங்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஜீவனை மீட்டு இந்த வருஷத்தை காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறார் அல்லவா? இப்போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பிரயாணத்தை இந்த வருஷத்துல நான் வாய்க்க செய்வேன். ஒருவேளை எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு வெளிநாட்டிற்கு என்று சொல்லி பிரயாணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததான சூழ்நிலைகள் காணப்படலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். கர்த்தர் பத்திரமாய் கூட இருந்து நடத்த போகிறார். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். உன்னுடைய பிரயாணம் எல்லாவற்றையும் எவ்ரி டிராவல் ஐ வில் ப்ரொவைட் டிராவல் மெர்சி. நான் உனக்கு பிரயாணத்தின் கிருபைகளை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதுவும் எப்படி சொல்கிறாராம் பாருங்க, நம்முடைய தூதனை அனுப்பி பிரயாணத்தை வாய்க்க செய்வார். அவனுக்கு முன்பாகவும் பின்பாகவும் தூதர்களை கடந்து போக செய்வார். தடிக்கு விழுகிற சூழலை வந்தால் தூதர்கள் கரங்கள்ல ஏந்தி கொண்டு அவர்கள் செல்கிறதான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒருவேளை அனுமதிக்கலாம், ஆனால் அதையும் கர்த்தர் பாதுகாத்து, அதுலேயும் பாதுகாத்தான் நம்ம உணர முடியும் அல்லவா ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி. எனவே அந்த பாதுகாப்பின் கிருபைகளை நமக்கு தரப்போகிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல கூட ஒரு அருமையான பிரயாணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு உன்னோடு கூட இருந்து
அந்த தேசத்திற்கு நீ எங்க போகணுமோ சரியாக அந்த தேசத்திற்கு, அந்த இடத்திற்கு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். அழகா சொல்கிறார், உன்னோடு கூட நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து. இந்த வருஷத்துல இந்த பிரயாணத்தின் பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். எப்போது நாம் அவரோடு கூட இருக்கும்போது, எல்லா பிரயாணத்திலையும் அவரை நாம் அழைத்து கொண்டு செல்லும் போது, நான் உட்கார்ந்தாலும் அவர் என் கூட இருக்கணும், நான் ட்ரெயின்ல போனாலும் என் கூட இருக்கணும், நான் ஃப்ளைட்ல போனாலும் என் கூட இருக்கணும், நான் பைக்ல போனாலும் இல்லை நடந்து போனாலும் ஆண்டவரே நீர் என் கூட வாங்க என்று சொல்லி அவரை நாம் அழைத்து கொண்டு செல்லும் போது நிச்சயமாக அந்த பிரயாணங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் சகலமும் நன்மைக்கேதுவாய் வாய்க்க செய்வார். எனவே எந்த விதமான விசுவாச குறைபாடும் இந்த விஷயத்துல நமக்கு வந்துவிடக்கூடாது. உபாகமம் 31வது அதிகாரம் 18வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். எப்படி அவர் பாதுகாப்பார்? நீ போக வேணாம், நம்ம போக வேணாம், நமக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறாரா? எப்படி கடந்து போகிறார்? கல் இருந்தா கல்லை ரிமூவ் பண்ண முடியாது, ஆண்டவர் கடந்து போகிறார். குழி இருக்குதா, நம்ம பாதுகாக்க முடியாது, ஆண்டவர் கடந்து போகிறார். மேடான சூழ்நிலையா, அதுல நம்ம ஏற்றும்படியாக பத்திரமாய் நம்ம இதை கடக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். எப்படி ஒரு டிராவல் போறவங்களுக்கு முன்பாக ஒரு வழிகாட்டி கடந்து போவாராம். அந்த வழிகாட்டிக்கு எல்லா காரியங்களும் சுலபமாய் தெரிந்திருக்கும். ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா அதை எப்படி காப்பாற்றணும், அதுல இருந்து எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். வனவிலங்குகள் வந்துச்சுன்னா அதுல இருந்து எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும். வேலை புதர் போன்றதான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அதுல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எப்படி மக்களை நடத்தி செல்ல வேண்டும் என்கிறது அந்த வழிகாட்டிக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவரும் நம்மை வழிகாட்டுகிறவராய் கூட காணப்படுகிறார். நமக்கு முன்பாக நடந்து போய் பிரயாணங்கள் எல்லாவற்றையும் சரியாக வாய்க்க செய்கிறவராய் இருக்க. எனவே ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாய் படித்துக் கொள்ளணும், ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்கள்ல நம்மோடு கூட வரணும். நிறைய நேரத்துல நிறைய பேர் இந்த நல்ல நேரம் என்றெல்லாம் சொல்லி பார்த்து அந்த டைம்ல பிரயாணத்தை வாய்க்க செய்வாங்க. அதை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் ஏற்படுத்தின எல்லா நேரங்களும் எல்லா காலங்களும் அது நன்றான நேரங்கள் தான். ஆண்டவர் படைத்த எல்லா நாட்களும், ஆண்டவர் படைத்த எல்லா நேரங்களும் சரியான நேரங்கள் தான். அதுல ஒன்றும் குறைவில்லை. தவறு நம் பக்கத்துல இருக்குது. நம்ம ஆண்டவரை கூப்பிடாம வேற யாரையோ கூட்டிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை நாம் அழைத்து கொண்டு அந்த பிரயாணங்களை நாம் வாய்க்க செய்யும் போது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் கூட காணப்படுகிறார். எனவே விசேஷமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள்ல பிரயாணங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, தேயாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறன்னா சாதாரணமான காரியம் இல்லைங்க. எந்த காரியத்திற்காக என்ன ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் கடந்து போனாலும் அது எல்லாம் வாய்க்கும். எவ்ரிதிங் இஸ் ப்ராஸ்பரஸ் சிச்சுவேஷன். எல்லாமே வாய்க்கும். ஒரு இன்டர்வியூக்காக நீங்க கடந்து போறீங்களா, அந்த பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்து அந்த இன்டர்வியூவிலும் வெற்றியை காணும்படியே கர்த்தர் செய்வார். எப்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது. யாரோ ஒரு இடத்துல கர்த்தர் பேசுகிறார், ஆண்டவர் அந்த பிரயாணங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக வாய்க்க செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்துல உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிஸ்ராவின் ஸ்திரீகள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபேராளை எழுப்பி பாராக்கோட கூட போகும்படி போனார். இன்னைக்கு இந்த பிரயாணத்தின் மேன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆண்டவருக்கு அதை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பிரயாணம் முடிந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இதுல என்னை நீங்க பாதுகாத்தீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவர், யூ ஹவ் ப்ரொவைடட் மீ தி மெர்சி ஆஃப் டிராவல், ஐ தேங்க் யூ. இந்த பிரயாணத்தின் கிருபைகளை எனக்கு தந்தீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளும் நம்ம நன்றி செலுத்தி. எனக்கு ஒரு பழக்கம், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டு கதவை திறந்த உடனே சொல்ல, ஆண்டவரே என்னை நீ பாதுகாத்தீங்க, உமக்கு நன்றி என்று சொல்வேன். அப்போ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்துடும். இன்னைக்கு அதே போலதான் அந்த ஒரு காரியத்தை நாம் நம்முடைய பழக்கமாக்கி கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் நாமத்தை
மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய தெய்வீக பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். எந்த சூழலிலும் யாராலும் நமக்கு சேதம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். இந்த வருஷத்துல ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் பிரயாணத்துல உன்னை பாதுகாப்பேன். எவ்வளவு நல்ல வார்த்தை. வார்த்தை பிடித்து கொண்டு ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், இன்றே நிறைவேறட்டும் சொல்லி ஆண்டவரத்துல கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், உன்னுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க செய்வேன் என்று சொல்லி உறுதிப்படுத்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஏறெடுக்கிற எல்லா பிரயாணங்களும் எல்லா பயணங்களிலும் இது கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். வாய்க்க செய்யுங்கப்பா. பிரயாணங்களுக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா தடைகளையும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலான வழிகள் எல்லாவற்றையும் சபையாக்கி உமக்கு பிரியமான பிள்ளையாய் பத்திரமான பிள்ளையா நீர் எங்களை நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம், விசுவாசத்தோடு கேட்கிறோம். கூட இருந்து வழி நடத்துங்க. மீட்பராம் இயேசுவின் ஈடுநேற்ற இன்ப நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிமை 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 மகிமை